வெல்கம் டு R3 லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ பண்ணிக்கிறங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பையனோட ஸ்கூலில் எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வைக்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே இன்விடேஷன் வச்சு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் சரி போகலாம், இந்த அளவுக்கு நம்மளை வீட்டுக்கே இன்வைட் பண்ணியிருக்க போகும்போது நம்ம போகிறது தான் நல்ல முறை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவங்களே வெஹிக்கிள்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாங்களே பஸ்லாம் விடுறோம், நீங்கள் அதில் ஏறி வந்தால் மட்டும் போது, எங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் படிப்பை தவிர எதுவும் முக்கியம் இல்லை, அந்த மாதிரியான ஒரு காலமாக தான் போயிடுச்சு. ஸோ நம்ம படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறதுனால நாங்களே கிளம்பி போயிட்டோம் அந்த எஜுகேஷ்னல் கான்ஃபரன்ஸ்க்கு. ஸோ உள்ளே போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் இருந்தே ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஷவர்மா, ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வடை, பஜ்ஜி, அப்புறம் கேக்கில் டிஃப்ரெண்ட்டான ப்ரௌனிஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு உள்ளே போகும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கித்தாமா, எனக்கு ஷவர்மா வாங்கித்தாமா அப்படின்னு கேட்டால் கூட ஜாலியாக இருக்குது, நம்மளுக்கே வாங்கி கொடுத்துடலாம். பட் இந்த ஐஸ்கிரீம்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. நம்ம பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துருவோம், ஆனால் அதுக்கான கஷ்டம் நம்ம தான் அனுபவிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு சளி பிடிச்சிரு, ஏதோ ஒன்று வந்துரு, அப்புறம் நம்மளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பார்க்குறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே எப்படியோ சமாளித்து உள்ளே போயாச்சு. இருந்தாலும் என் பையன் விடலை, ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டால் நானும் வாங்கி கொடுக்க தான் செஞ்சேன். ஸோ இது ரொம்ப தப்பு தான். இவங்க இந்த ஸ்கூலில் கான்ஃபரன்ஸ் சொல்லி வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வர சொல்லிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் அவங்க வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க செஞ்சது சரியாக தப்பா? நீங்களும் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் சின்ன பிள்ளைங்க தானே, ஸ்டால்லாம் இருக்க தானே செய்யணும். நான் யோசித்தாலே இந்த ஐஸ்கிரீம் விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக நாங்கள் உள்ளே கிளம்பி போயாச்சு. என்னோடய பையனே நான் பார்த்துட்டேன். ஸோ பெரிய ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் நிறைய விஷயம் செஞ்சுருந்தாங்க. அதாவது கராத்தே, அப்புறம் இந்த ட்ரெடிஷ்னலாக ரொம்ப இந்த கிராமத்து வகையில் உள்ள இந்த டான்ஸு, இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் எல்லோரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க க்யூட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன சின்ன விஷயங்களே. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, சின்ன பிள்ளைங்க இந்த ஸ்டேஜை கவனிக்கிறதை விட முன்னாடி ஸ்டாலில் நம்மளுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, நம்மளுக்கு ஐஸ்கிரீம் தான் வாங்கணும் திரும்ப அப்படிங்கிற யோசனையிலேயே தான் போய் முன்னாடி போவோம், வாங்க போய் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவோமா, இந்த மாதிரி தான் எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக பின்னாடி உட்காந்துருந்தோம், ஸ்டேஜுக்கு பின்னாடி உட்காந்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக வெல்கம் டான்ஸ்க்கு பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ அழகாக போகிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து சலிச்சு போனாலும் இந்த சின்ன பிள்ளைங்க செய்கிற விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு எப்பவுமே சலிப்பு வரவே செய்யாது. அது மாதிரி அந்த ஒரு அழகான அந்த ரசிக்கிற விஷயம் நம்மளுக்கு மாறாது. ஒரு தீராத ஒரு விஷயம், ஒரு தீராத ஆசை அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்க செய்கிற சின்ன சின்ன குறும்புகள் தான். கண்டிப்பாக என்ன சொல்கிறீங்க, நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக ஒன்று நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒன்றா நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இது வெல்கம் டான்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க போய் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கலாம், வாங்க நம்ம போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு பசங்க எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்க எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரினில் உள்ள இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ், அப்புறம் அவங்களோட ஒய்ஃப், இந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த இடத்துல அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா சின்ன பையங்களுக்குமே ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் எனக்கு இன்னுமே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா
சில பசங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லையா, அந்த பயம்தான். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து திரும்ப உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு. இப்போ போகும்போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹம்மிங் பீ கேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டா பேஜ் வந்து வந்திருந்தாங்க. அவங்களோட கேக்ஸ் எல்லாமே அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டி சரி கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லாவும் இருந்தது. ஸோ அவங்களோட ஐடியை வந்து என்னோடய இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்லேயும், என்னோடய யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் கொடுத்தோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடலாம். நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அது மாதிரி அவங்களுமே வந்து உங்கள் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து இந்த ஹம்மிங் பீ கேக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சில கேக்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து உள்ளே நல்லா அந்த கிராமப்புற சைடில் உள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மைம்ஸு, அப்புறம் வந்து இந்த நாட்டுப்புற பாடல்கள், அப்புறம் இந்த கலை சம்மந்தப்பட்ட பாடல்கள், இது மாதிரியெல்லாம் பிள்ளைங்களை வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாகவும் இருந்துச்சு. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கூலை சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தா கேன்டீன் இருந்துச்சு. சரி, கேன்டீனில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தா கேன்டீனில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஸ்டால் உள்ளே போட்டிருக்கனால கேன்டீனில் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, சாக்லேட்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நாங்கள் வந்துட்டோம் ஸ்டேஜுக்கு. இங்கே பாருங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இது என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. அப்புறம் சிலம்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் சிலம்பம் இந்த மாதிரி கராத்தேலாம் பண்ண போகும்போது பார்க்கலையே ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இது ஒரு நல்ல விஷயந்தான். சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு சில கலைகளெல்லாம் கற்றுக்கிட்டு வர போகும்போது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு மைண்டு வந்து டைவர்ட் ஆகி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ டைமை பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நாங்கள் 3 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம் இந்த ஃபங்க்ஷனுக்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் இந்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு. ஆனால் நாங்கள் 7 o'clock 8 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஆகவும் தான் தெரிஞ்சிச்சு. சூப்பராக ஸ்கூலில் சோடிச்சு வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக வந்து நல்லா டெக்கரேட் பண்ணி அவ்வளோ க்யூட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. லைட் எல்லாமே சின்ன பிள்ளைங்களுமே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வேறு எதுக்கும் ஒரு விஷயத்துக்கு போகும்போதும் இது ஸ்கூல் இது அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து ஸ்கூல் மெமரிஸ், காலேஜ் மெமரிஸ்லாம் மறக்க முடியாத மெமரிஸில், அதனால வந்து அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நைட்டு. பாருங்கள் இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது, எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நதிப்பாலத்தை தாண்டி பெருங்குளத்தில் தான் இருக்குது. அல்கலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. வெளியிலையுமே பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு, காற்றுமே பயங்கரமாக அடிச்சிச்சு. ஸோ அங்கே சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணியிருந்தாங்க. 9:30 மணிக்கு மேலே தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. வெளியே போகும்போது எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க, சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன்.